மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாம் எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அப்போ தான் நாம் நல்லா இருப்போம், இந்த ஊரும் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய சுனாமியே வந்துடுச்சு தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அரசியல்னே சொல்லலாம். ஒரு பெரிய சுனாமியே வந்திருக்கு. எல்லா பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ விசில் அடித்தான் கூட்டான் தற்குறிகை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இது வரைக்குமே நமக்கு தெரிஞ்ச இப்போ என் வயசுக்கு எல்லாம் அதாவது அந்த கட்சி மேலே ஒரு ஈடுபாடு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அது எப்படி எந்த பிக்காளி அதை காசாக மாற்றுச்சுன்னு தெரியல. அப்புறம் காசுக்கு ஓட்டாகி போச்சு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு எல்லா கட்சிகளுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 40,000 50,000 நெருக்கி 1,00,000 ரூபா வரைக்கும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறான் இவன்? ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா இந்த காசில் அவன் எங்கேருந்து அடிப்பான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை உடைச்சி அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார், அதெல்லாம் நம்ம காசு தான், அதனால் வாங்கிக்கிங்க, நீங்கள் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, ஓட்டு உங்கள் மனசாட்சிப்படி போடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ ஜனங்கள் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓட்டு யாருக்கு போட்டிருக்காங்க? அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து இருந்தாங்க. அது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவர் நிச்சயம் வந்தே தான் தீர்வார். எப்படி புரட்சித் தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் வரும்போது என்னென்ன சோதனையெல்லாம் சந்தித்தாரோ அதை விட பல மடங்கு சோதனையை சந்தித்தார். அப்பையும் அதே தான், இப்பயும் அதே தான். அந்த சீன் பாருங்கள், அப்போயும் அதே சீன், இப்பயும் அதே சீன். அப்போ ஜனங்களுக்கு தெரியுது, தன்னை காக்க காப்பான் யார் அப்படின்னு தெரியுது. அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் மேலே 1000 பழிகள் வரும், என்ன வேணாலும் வரும். இனிமேல் தான் விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்வர் விஜய் அவர்களுக்கு இது கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். தயவு செஞ்சு அமைச்சரவையை கட்டமைக்கிறதுல கரெக்டாக இருங்க, கரெக்டாக அவங்கள மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மேலே கண்குத்தி பம்பா பல லட்சம் பல கோடி கண் பார்த்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.